Welcome to Vanga English Padikalam channel. I am your English teacher Moganapriya speaking. In this class, we are going to see Unit 4 Prose Tight Corners by Edward Verrall Lucas. Today, we are going to see the lesson bilingually. Before going into the lesson, let us see what is the meaning of tight corners. Tight corners அப்படின்னா என்ன? டைட் கார்னர்ஸ் அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நாம் மாட்டிக்கிறது. ஒரு சிலர் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் சுச்சுவேஷனை மீன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் மென்டலாக ஒரு டைட் கார்னரில் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்து எப்படி வெளியில் வந்தார் அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி தான் இது. இது ரொம்ப காமிக்கலாகவும் கொஞ்சம் இன்டலெக்சுவலாகவும் இருக்கும் இந்த ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. டைட் கார்னர்ஸ் அப்படிங்கிறது கெட்டிங் இன்டு அ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், அதான் டைட் கார்னர்ஸ் அப்படின்றது. அதுதான் இந்த டைட்டில். இதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா E.V. லூகாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எட்வர்ட் வெரால் லூகாஸ். Before going into the lesson, let us start the lesson with warm-up. Many of us have unused old but valuable items at home. If we wish to get rid of them, we can sell them at an auction. Items like paintings, jewels, household articles, vehicles, even houses can be auctioned. நம்மளுக்கு நிறைய உபயோகப்படுத்தாத பொருட்கள் வீட்டில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது ரொம்ப பழமையான பொருட்களாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வேல்யூபிள் ரொம்ப மதிப்புக்குரிய பொருளாகவும் இருக்கும். அதோட ஒரு சில பொருளோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வெளியில் இருக்கிறவங்க இவ்வளவு ஒரு வேல்யூவான பொருள் உங்ககிட்ட இருக்குதா, இது ரொம்ப பழமை வாய்ந்தது, இது பெருமைக்குரிய பொருள் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது தான் அது எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அது நம்ம வச்சுக்க வேண்டாம், அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்போ அதை என்ன பண்ணலாம், ஏலத்தில் விடலாம். ஏலம் அப்படிங்கிறது தான் ஆக்ஷன். ஆக்ஷனுங்கிறது ஏலம். ஏலத்தில் விடலாம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஆக்ஷன் கவர்மெண்ட் சர்டிஃபைடு ஆக்ஷன் சென்டரில் நம்ம என்னவெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லெசனு டோட்டலாக ஆக்ஷன் பேஸ்டு, ஆக்ஷன் அந்த பிளேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றின ஸ்டோரி தான். ஐட்டம்ஸ் லைக் பெயிண்டிங்ஸ், எதெல்லாம் நம்ம சேல் பண்ணுவோம், எதெல்லாம் நம்ம ஆக்ஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸு, ஜுவல்ஸு, ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ், வெஹிக்கிள்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் என்னென்னன்ட்டு. ஈவன் ஹவுஸே வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோ சார்ட் பிலோ வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அன் ஆக்ஷன் இஸ் கண்டக்டட். எப்படி ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி அந்த ஏலம் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் இங்கே இருக்குது பாருங்கள். ஃப்ளோ சார்ட் பாருங்கள். இந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஆக்ஷன் சென்டரில் எந்தெந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க ஆக்ஷனுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஆக்ஷனில் எப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்லை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்டர் த சேல் ரூம் வேர் த ஐட்டம்ஸ் ஆர் டிஸ்பிளேட் ஃபார் சேல். உள்ள நாம் நுழைஞ்ச உடனேயும் அந்த திங்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க, ஓப்பனில் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு நாம் போகணும். அது எல்லாமே சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கிற திங்ஸு. டிசைட் த ஐட்டம் யூ விஷ் டு பை. அந்த ஐட்டம்லேருந்து ஏதாவது ஒரு பொருளை நாம் சூஸ் பண்ணிக்கணும். ஐட்டம்னா திங், பொருள். அந்த பொருளை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சில பொருளெல்லாம் நம்ம எவ்வளோ விலை கொடுத்தாலும் இதை வாங்கியே ஆகணுங்கிற மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி எவ்வளோ விலையாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு திங்கிங்க்கு நம்ம இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம், நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் அதை வாங்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங், ஒரு டெசிஷன், இதெல்லாம் நம்மளுக்கு அப்போ மைண்டில் வந்துடும். கெட் அ கார்டு வித் அ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃப்ரம் த ஸ்டாஃப். நாம் இப்போ என்ன பண்ணணும்னா அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்மளுடைய நேமு, அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க, நம்பரோட ஒரு கார்டு கொடுப்பாங்க. இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம யாருன்னு தெரியாது இல்லையா, அந்த கார்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இப்போ 10, 11 அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ரைஸ் பண்ணணுன்னா 11 அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்குவாங்க. 11 இந்த பொருளை இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே இருந்தோம்னாலும் நம்மளை தேடி பிடிச்சி அந்த பொருள் நம்மளுக்கு ரீச் ஆயிரும், நாம் அமௌண்ட்டு பே பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். கெட் அ கார்டு வித் அ ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். த ஆக்ஷனர் ஆப்பன்ஸ் பை கோட்டிங் எ ப்ரைஸ் ஃபார் ஈச் ஆர்டிக்கல். ஆக்ஷனர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு பொருளையும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை அவர் சொல்லுவார். ஈச் பையர் ஹோல்ஸ் அப் ஹிஸ்
or her card and states a price which is higher than the opening price. இப்போ ஒருத்தர் 1000 அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்க அவங்களோட கார்டை ரைஸ் பண்ணிவிட்டு அந்த நம்பர் தெரிகிற மாதிரி அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு என்ன சொல்லணும், 1050, 1500, அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் அதுக்கு கொடுக்க முடியுதோ அல்ல எவ்வளோ வேல்யூன்னு தோணுதோ அந்த ப்ரைஸை அவங்க கோட் பண்ணணும். The auction continues with each bidder quoting a higher price until the item is considered sold. வித்தாச்சு அப்படின்னு அந்த ஒரு தரம் 2 தரம் 3 தரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கப்புறம் யாருமே அது ஏலத்தில் எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிற வரைக்கும் இந்த அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். The deal is closed with the highest bidding or price. டீல் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா எப்போ ஒருத்தர் ஹையஸ்ட் அமௌண்ட்டோ இல்லை அதுக்கப்புறம் கோட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைனாவோ அதுதான் அந்த பொருளுக்குரிய ஹையஸ்ட் அமௌண்ட்னு அர்த்தம். அதோட அந்த பிட்டிங் வந்து முடியும். ஹையஸ்ட் ப்ரைஸ் இஸ் அனௌன்ஸ்டு த்ரைஸ், 3 தடவை சொல்லுவாங்க அந்த ப்ரைஸ், ஹையஸ்ட் ப்ரைஸை. த ஹையஸ்ட் பிட்டர் ஃபைனலி கோஸ் டு த கிளர்க் அண்ட் ஹேண்ட்ஸ் ஓவர் த கார்டு. அவருடைய கார்டை கொடுத்துட்டு இந்த பொருள் எனக்குரியது, நான் தான் ஹையஸ்ட் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்க அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அந்த பொருளை எடுத்துக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போது கதையை பார்க்க போகிறோம். In Tight Corners, E.V. Lucas narrates the story of how he was rescuedனா காப்பாற்றப்படுதல், from a humiliation at an auction house. பரிதாபமான நிலைமையில இருந்து அந்த ஏலம் எடுக்கிற இடத்துலேருந்து எப்படி காப்பாற்றப்பட்டார். பை அ சடன் ஸ்ட்ரோக் ஆஃப் லக், திடீர்னு ஏற்பட்ட லக்கு தான் அவரை காப்பாற்றுறதுக்கு காரணமாக இருந்துச்சு, அவரையே காப்பாற்றிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. லெட்ஸ் ரீட் ஆன் அண்ட் கெட் டு நோ ஹவு ஹி got himself at the tight corner and found his way out of that situation. எப்படி அவரே போய் மாட்டிக்கிட்டு அவரே அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்தார் அப்படிங்கிறத நாம் இந்த லெசனில் பார்க்கலாம். The talk was running on the critical situation in which we had found ourselves, those of us whose lives were adventurous enough to comprise any. ஒரு டாக், ஒரு சின்ன பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான கிரிட்டிக்கல், ரொம்ப முடியாத சூழலில் இருந்து வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அட்வென்ச்சரஸான வீரதீர செயல்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் வேறு யாருனாலையும் இப்படி ஓவர் கம் பண்ணியிருக்கவே முடியாது, நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரிஸு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. One man had been caught by the tide in Brittany and escaped by the skin of his teeth. Another had been on an elephant when a wounded tiger charged at it. The third had been on the top story of a burning house. The fourth was torpedoed in the war. இப்போ பார்த்தீங்கன்னா 4 விதமான கதைகள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன் மேன் had been caught by the tide in Brittany. பிரிட்டானி அப்படிங்கிறது ஒரு ரீஜன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆன் த கோஸ்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்ஸில் ஒரு ரீஜன். அந்த ரீஜனில் ஒரு டைடு வருது. இப்போ நம்மளுக்கு சுனாமியில் இருந்து எல்லாம் அப்படி ரெக்கவர் பண்ணி வந்தவங்க இருக்காங்க இல்லையா, ரெக்கவர் ஆகி வந்தவங்க, ஒரு சிலர் ரெக்கவர் பண்ணப்பட்டு வந்தவங்களுடைய கதைகள்லாம் கேட்டிங்கன்னா அப்பா அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல நாம் இருந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்ததை பற்றி சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உடனே another had been on an elephant when a wounded tiger charged at it. ஒரு எலிஃபண்ட் மேலே உட்காந்துருக்காரு. அந்த எலிஃபண்ட்டை ஒரு wounded டைகர் வந்து அட்டாக் பண்ணுது. மேலே உட்காந்துருக்கும் போது ஒரு டைகர் பாஞ்சு வந்துச்சுன்னா அது அந்த எலிஃபண்ட்டை கடிக்குதா இல்லை நம்மளை கடிக்குதான்ற நம்மளுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வந்தார் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்கிறாரு. தேர்ட் பர்சன் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, டாப் ஸ்டோரி ஆஃப் அ பர்னிங் ஹவுஸ்லேருந்து அப்படியே வீடே ஃபுல்லாக தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது, அவர் டாப்பில் இருக்கார். அந்த டாப் ஸ்டோரி, அந்த மாடியில் இருந்து எப்படி அவர் எஸ்கேப் ஆனார் அப்படிங்கிற ஒரு கதையும் சொல்கிறாரு. ஃபோர்த் வாஸ் டாப்பட்டட் இன் த வாரில் எப்படி அழகாக எஸ்கேப் ஆகி வந்தார் ஈஸியாக. அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் மிசைல்ஸ்லேருந்து அத்தனை மிசைல் தாக்குறாங்க. வார் ஃப்ரண்ட்டெல்லாம் நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு செகண்ட் ஒரு சின்ன நூலளவு தள்ளி போயிருந்தோம் அப்படின்னாலும் நாம் ஆன் த ஸ்பாட்லேயே இறந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அந்த சுச்சுவேஷன் எப்படி தாண்டி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 4 பேர் 4 விதமான பயங்கரமான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
இந்த மாரி அந்த 4 பேரும் 4 விதமான ஒரு ஃபிசிக்கல் டைட் கார்னர பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, டக்குனு இன்னொருத்தர் ஒன் ஆஃப் த கம்பெனி ஒருத்தர் என்ன சொல்றாரு, "பட் யூ ஆல் டாக்" செட் ஒன் ஆஃப் த கம்பெனி "ஆஸ் தோ டைட் கார்னர்ஸ் வேர் ஆல்வேஸ் ஃபிசிக்கல் அஃபேர்." ஃபிசிக்கல் ரிலேட்டடா அஃபேர்ஸ் ஒர்க் ஃபிசிக்கலான ஒர்க் சம்மந்தப்பட்டது மட்டும் தான் டைட் கார்னர்ஸ். அங்க மட்டும் தான் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வரும்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஷூர்லி தே கேன் பி டைட்டர் வென் தே ஆர் மென்டல். இத விட ஒரு மென்டலா டைட் கார்னர் வரும்போது, அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். பிசிக்கல் டைட் கார்னர் விட மென்டல் டைட் கார்னர் வந்து நம்மனால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தி டைட்டஸ்ட் கம்மர் ஐ வாஸ் எவர் இன் வாஸ் அட் கிறிஸ்டி. அத சொல்லும்போதே, ஐ வாஸ் எவர் இன் வாஸ் அட் கிறிஸ்டீஸ் அப்படின்னு சொல்றாரு. நான் கிறிஸ்டீஸ்ல இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரியான ஒரு மென்டல் டைட் கார்னர் வந்துச்சு. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. இதுதான் கிறிஸ்டி. இந்த கிறிஸ்டி அப்படிங்கிற பிளேஸ் தான் ஆக்ஷன் நடக்கிறதுக்கான பிளேஸு. இதில் தான் ஹோல் ஸ்டோரியும் நம்மளுக்கு ரன் ஆகுது. இதில் ஃபிசிக்கல் டைட் கார்னரை விட மென்டல் டைட் கார்னர் எந்த அளவுக்கு ஒரு கிரேட் ப்ரெஷரை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். கிறிஸ்டீஸ் அப்படின்னு எல்லாரும் ஒரு கொஸ்டின் மார்க் கூட கேட்குறாங்க. எஸ், ஐ ஹாவ் பீன் லஞ்சிங் rather well at a club in St. James Street with an old friend from abroad and pausing along King Street afterwards. He persuaded me to look in at the sale room. The place was full. எஸ், ஐ ஹேட் பீன் லஞ்சிங். அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டுட்டு எங்கே சாப்பிட்றாருன்னா கிளப் இன் செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருடைய பழைய ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு, அப்ராட்லேருந்து வந்திருக்காரு. வெளிநாட்டிலேருந்து வர்ற எல்லாருமே அப்ராட் ரிட்டன் பீப்புள் இல்லையா, அவரை கூட்டிட்டு என்ன செய்கிறாரு, போய் லஞ்ச் முடிச்சுட்டு கிங் ஸ்ட்ரீட் வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு அவரை தூண்டி விடுறாரு. என்னென்னு தூண்டி விடுறாரு, இந்த சேல் ரூம் ஆக்ஷன் எல்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த ரூம் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாரு. த பிளேஸ் வாஸ் ஆல்ரெடி ஃபுல். அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக இருக்குது. பிளேஸ் வாஸ் ஃபுல். ஆல்ரெடி அந்த பிளேஸில் நிறைய பீப்புள் இருக்காங்க. நிறைய பீப்புள் இருக்கிறதுனால ஏதோ ஆக்ஷன் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்க மாட்டிருக்கு, நம்ம போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஃபாரின்லேருந்து வந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு. They were selling Bobby's on pictures and getting tremendous sum for each. 2,000, 3,000 for little bits of things. Forest scenes, pools at evening, shepherdesses, their regular subjects. Bobby's on pictures அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான பிக்சர்ஸ். அது நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஷார்ட் வேர்ஷன்லேயும் நான் பாபிஸ் ஆன் பிக்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இதுக்கான பிக்சர்ஸ் எல்லாமே ஷார்ட் வேர்ஷனில் வரும், அது பார்த்துக்கோங்க. அங்கே பாபிஸ் அண்ட் பிக்சர்ஸ் தான் ரொம்ப நிறைய ட்ரம்மண்டஸ்னால் ரொம்ப ரொம்ப நிறையா ஹியூஜ் குவான்டிட்டியில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான பிக்சர்ஸ். சிம்பிளான திங்ஸ் தான் இருக்குது. ரொம்ப வேல்யூபிளான எந்த ஒரு தீமும் அந்த பிக்சர்ஸில் இல்லை. இருந்தாலும் எல்லாமே 2,000 3,000 அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. பிட் ஆஃப் திங்ஸ் தான் அதில் இருக்குது பாருங்கள். ஃபாரஸ்ட் சீன், நேச்சுரல் சீனரி, பூல்ஸ் அட் ஈவினிங், ஷெப்பர்டஸஸ், ரெகுலர் சப்ஜெக்ட், நம்ம ரெகுலராக பார்க்குற விஷயங்கள் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் பெரிய தீம் எதுவுமே இல்லை. ஆனாலுமே அது ரொம்ப காஸ்ட்லியாக ஆக்ஷன் போயிட்டுருக்கு. நத்திங் வென்ட் ஃபார் 3 ஃபிகர்ஸ் அட் ஆல். 3 ஃபிகர்ஸில் எதுவுமே கிடையாது. 3 ஃபிகர்ஸ் அப்படின்னா 999 வரைக்கும் 3 ஃபிகர்ஸ். அந்த 1000க்கு கீழே ஒரு பொருள் கூட விற்கலை. ஒரு பிக்சரோ பொருளோ எதுவுமே விற்கலை. அந்த மாதிரி எல்லாமே ஜாஸ்தியான விலைக்கு தான் போயிட்டுருக்கு. வெல், வி வாட்ச்ட் ஃபார் அ லிட்டில் வைல் அண்ட் தென் ஐ ஃபவுண்ட் மைசெல்ஃப் பிட்டிங் டு ஜஸ்ட் ஃபார் ஃபன். இப்போ ஏலம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏலம் கூடுற எல்லாருமே அந்த பொருளை வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பொருள் 10,000 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 2,000 3,000 அந்த மாதிரி சொல்லிட்டோன்னா ஆக்ஷனில் நம்ம கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும், அந்த பொருளை வாங்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் நம்ம ஆத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆசைப்படுறாரு, நாமளும் பிட்டிங் பண்ணலாம், ஏலம் விடலாம். பிட்டிங்னா ஏலம் விடுறது. ஐ ஹேட் எக்ஸாக்ட்லி 63 பவுண்ட்ஸ் இன் த பேங்க். மொத்தமாக அவர்கிட்ட 63 பவுண்ட்ஸ் தான் இருக்குது. நாட் இனஃப் செக்யூரிட்டிஸ் டு பாரோ 500 ஆன். எனக்குன்னு என்னை நம்பி ஒரு 500 பவுண்ட்ஸ் கூட கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. அண்ட் ஹியர் ஐ வாஸ் நாடிங் அவே டு த ஆக்ஷனர் லைக் அ ப்ளோட்டோக்ராட்.
ப்ளோட்டோக்ராட் அப்படிங்கிறது இந்த அரிஸ்ட்ரோக்ராட் அண்ட் தென் பிளாட்டர்ட் அப்படிங்கிற 2 வேர்டை மிங்கிள் பண்ணி இந்த ஈவி லூகாஸ் கொடுத்துருக்காரு. இதில் என்னென்னா ப்ளோட்டோக்ராஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேட்டாக ரிச்சான மேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆள் மாதிரி நான் ஏலங்குறதுக்கு போயிட்டு இருக்கேன். என்கிட்ட வெறும் $63 தான் இருக்குது. என்னை நம்பி ஒரு 500 கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் போயிட்டுருக்கேன் பெரிய ஆள் மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறாரு. யூ வில் கெட் காட் மை ஃப்ரெண்ட் செட் டு மீ. நோ ஐ ஷாண்ட். ஐ ஷால். ஐ எம் நாட் கோயிங் டு ரன் எனி ரிஸ்க். உடனே ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க போகிற, வேண்டாம் சொன்னால் கேளு அப்படின்றாரு. இவர், எனக்கு தெரியாதா இந்த ஆக்ஷன் எப்படி நடக்கும்னு, நான் எல்லாம் எந்த ரிஸ்க்லையும் மாட்டிக்க மாட்டேன், வெளியில் வந்துடுவேன் அப்படின்றார். அண்ட் ஃபார் அ லாங் டைம் ஐ didn't. And then a picture was put up, and a short, red-faced man in a new top hat. Some well-known dealers who had bought quite a number electrified the room by starting the bidding at a figure a little higher than any that he had yet given or that anything had reached. And for a longer time, ரொம்ப நேரமாக அவர் எதுவுமே பண்ணல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். And then a picture was put up and a short red-faced man in a new top hat. கொஞ்சம் உயரமான ஹேட் இருக்கும் இல்லையா, இந்த மெஜிஷியன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஹேட் போட்டுட்டு ஒருத்தர் ரெட் ஃபேஸாக கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் குள்ளமாக ஃபேஸ் அவருக்கு கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்குது, அது லாங்கான ஒரு ஹேட் போட்டுட்டு வராரு. சம் வெல் நோன் டீலர் ஹூ ஹேட் பாட் குவைட் அ நம்பர் எலக்ட்ரிஃபைடு த ரூம் பை ஸ்டார்டிங் த பிட்டிங். அவர் எல்லாத்துக்கும் பழக்கப்பட்ட ஒரு ஆக்ஷனராக தெரிகிறாரு. அவர் வந்தோடனே எல்லாத்தையும் எலக்ட்ரிஃபைடுனா ஷாக்காக வச்சிடுறாரு அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸை சொல்லி. தென் எனி தட் ஹீ ஹேட் yet given ஆர் தட் எனிதிங் had reached. இதுவரைக்கும் அந்த ஆக்ஷன் ஹவுஸில் ரீச் பண்ணாத ஒரு ப்ரைஸை அவர் டக்குன்னு முன்வைக்கிறார். Although the previous lots had run into 4 figures, they had all been modestly stated at 50 guineas or 100 guineas, with the gradual crescendo to which I had often been safely contributing. Although இதுக்கு முன்னாடி வரைக்குமே 4 ஃபிகர்ஸில் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு, அதனால அப்படியே சேஃபாக நான் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன், லைட்டாக ஆக்ஷன் போகிறது, ஆக்ஷன் சொல்கிறது, சொல்லாத மாதிரி இருக்கிறது, நான் ஆக்ஷனில் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்குது, கலந்துக்காத மாதிரியும், அந்த மாதிரி அப்படியே போய்கிட்டே இருந்தேன். இவ்வளோ நேரம் எப்படி தான் இருந்துச்சுன்னா, தே ஹேட் ஆல் பீன், செகண்ட் லைனில் இருக்குது பாருங்கள், தே ஹேட் ஆல் பீன் மாடஸ்ட்லி ஸ்டேட்டட் அட் 50 guineas. 50 guineasல தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 100 guineas, அப்படியே 50, 100 அந்த மாதிரி அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பிட்டிங் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வித் அ கிராஜுவல் க்ரெசென்டோ அப்படிங்கிறது ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகிறது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. டு விச் ஐ ஹேட் ஆஃபன் பீன் சேஃப்லி கான்ட்ரிபியூட்டிங். இவ்வளவு நேரம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நோ சூனர் வாஸ் த நியூ பிக்சர் டிஸ்பிளேட் தென் த டீலர் மேட் ஹிஸ் சென்சேஷனல் பிட் 4000 guineas, he said. எடுத்த உடனே 4000 rupees அப்படின்னு சொல்கிறாரு அந்த ரெட் ஃபேஸ்டு மேன், ஷார்ட் மேன் வித் லாங் ஹேட் வந்தார் இல்லையா அவர். இவர் உடனே அலர்ட் ஆகிடுறாரு. நாம் எடுத்த உடனே டக்குன்னு நாம் ஃபஸ்ட்டு ஏலத்தை நாம் எடுத்துட்டோன்னா சொல்லிட்டோன்னா நாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி இருக்கும், வாங்காத மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு திங்கிங். தேர் வாஸ் அ ரசில் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். கடகடகடான்னு ஒரு ரசில், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஃபாஸ்ட்னஸ், எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆர்வம். அட் த எண்ட் ஆஃப் இட் ஐ ஹியர்ட் மை ஓன் வாய்ஸ் சேயிங் அண்ட் 50. எல்லோரும் கசகசன்னு பேசிக்கிறாங்க, ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுறாங்க, பரபரப்பாகிறாங்க, என்னன்னு தெரியல. இவனை அறியாமையே வேணும் சொல்கிறான் 50, 4050 அப்படின்னு சொல்லிடுறான். த டெரிபிள் சைலன்ஸ் ஃபாலோட். அதுக்கப்புறம் எல்லாம் நிசப்தம் ஆயிடுறாங்க. டெரிபிள் சைலன்ஸ், பயங்கரமான ஒரு சைலன்ஸ், அமைதி. டியூரிங் வீச் த ஆக்ஷனர் லுக்ட் என்கொயரிங்கில் ஒரு கேள்வியோடு பார்க்குறது. ஃபர்ஸ்ட் அட் த ஓப்பனர் அண்ட் தென் அட் த கம்பெனி ஜென்ரலி. அப்படியே பார்க்குறாரு, இவன் அந்த ஓப்பனரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு டு மை சர்ப்ரைஸ் அண்ட் ஹாரர் த ரெட் ஃபேஸ்டு டீலர் கேவ் நோ சைன் ஆஃப் லைஃப். அவர் அப்படியே ஒரு ஈயாடாத ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா,
எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அப்படியே பரிதாபமா அவர பார்க்குறாரு. ஐ ரியலைஸ்டு நவ் ஆஸ் ஐ ஆட் டு ஹேவ் டன் அட் ஃபர்ஸ்ட். இவரு இப்ப பார்த்த மாரி தான் நாம்ப பார்த்துருக்கணுமோ! எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம எல்லாரும் எக்ஸைட் ஆனோனே நாம்ப பாட்டுக்கு அண்டர் 50ன்னு சொல்லிட்டோமே! அப்படின்னு யோசிக்கிறாரு. தட் ஹி ஹேட் ஷாட் ஹிஸ் போல்ட். அப்பதான் அவருக்கு அச்சச்சோ! என்னமோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆவுது. 4,050 guineas offered, said the auctioneer again searching the room. 4,050 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் ஃபுல்லா அப்படியே அவருடைய கண்ணு தேடுது. My heart stopped. My blood congealed. There was no sound but a curious smothered noise from my friend. மை ஹார்ட் ஸ்டாப்ட். என்னோட ஹார்ட்டே நின்று போச்சு. ஏன்னா 4050ங்கிறதுக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் கூட ரைஸ் ஆகலை. டெரிபிள் சைலன்ஸ், நிசப்தமாக இருக்குது அந்த இடமே. கஞ்சீல்னா அப்படியே உறைஞ்சி போயிடுச்சு. என்னுடைய பிளட் திக்காயிடுச்சு. ஸ்மூத்தர்ட், அவருடைய ஃப்ரெண்டு, அப்படியே மெதுவான ஒரு வாய்ஸ் கேட்குது அவரோட ஃப்ரெண்டுது. 4050 guineas. எனி அட்வான்ஸ் ஆன் 4050 guineas அண்ட் த ஹேமர் ஃபெல். ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு 1 2 3ன்னு சொல்லி அந்த ஹேமரை அடிச்சிடுறாங்க 3 times. வாஸ் அ நைஸ் பிக்கிள் டு பி இன். அப்படியே சுருக்குன்னு இருந்துச்சு. ஹியர் வாஸ் ஐ, இங்கே நான் இருக்கேன். எப்படி இருக்கேன்னு பாருங்கள். வித் 63 pounds இன் த வேர்ல்ட் அண்ட் நாட் 500 pounds ஒர்த் ஆஃப் செக்யூரிட்டிஸ். என்கிட்ட இருக்கிறது வெறும் 63 pounds தான். இவன் கண்டிப்பாக 500 pounds நம்ம கொடுத்தோம்னா திருப்பி கொடுத்துருவான். இல்லை இவனுக்கு 500 rupees கொடுங்க, நான் கேரண்டி தர்றேன் இப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். ஆனால் நான் எப்படிப்பட்டவன் இந்த இடத்துல? பர்ச்சேசர் ஆஃப் அ பிக்சர் விச் ஐ டிட் நாட் வாண்ட். ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், பிக்சரை வாங்கியிருக்கேன். அது எனக்கு தேவையில்லாத ஒரு பிக்சர். ஃபார் 4050 guineas the top price of the day. 4050 guineas ஒரு பிக்சர் வாங்கியிருக்கேன். அதுதான் அந்த டே அந்த ஆக்ஷன் ஹவுஸில் ஆக்ஷன் பண்ணினதுலேயே ஹையஸ்ட் வேல்யூ பிக்சர். அவ்வளோ வேல்யூ இருக்கிற பிக்சரை நான் வாங்கிட்டேன். ஆனால் என்கிட்ட அதுக்கான காசு இல்லை. எனக்கு கொடுக்கறதுக்கு யாரும் ரெடியாகவும் இல்லை. அந்தளவுக்கு நான் ஒர்த்தும் இல்லை. இந்த பிக்சரும் எனக்கு வேண்டாம். ஆனால் நான் அதை வச்சுருக்கேன் கையில். இப்போது எவ்வளோ ஒரு பேத்தட்டிக்கான சுச்சுவேஷன். Turning for some kindly support to my friend, I found that he had left me, but not as I feared at the moment from baseness, but as I afterwards discovered, in order to find a remote place in which to lean against the hall and laugh. சரி, நல்லா மாட்டிக்கிட்டோம். சரி, நம்மளுக்கு கூட வந்தான் இல்லையா ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன், அவன் பக்கம் அப்படியே திரும்பி என்னடா பண்ணலான்னு கேட்கலான்னு திரும்புகிறாரு. டேர்னிங் ஃபார் சம் கைண்ட்லி சப்போர்ட் டு மை ஃப்ரெண்ட் ஐ ஃபவுண்ட் தட் ஹீ ஹேட் லெஃப்ட் மீ. அவன் திரும்பி பார்க்குறப்போ அந்த இடத்துல இல்லை, விட்டுட்டு ஓடி போயிட்டான். பட் நாட் ஆஸ் ஐ ஃபியர்ட் அட் த மூமெண்ட் ஃப்ரம் பேஸ்னஸ். கீழ்த்தரமாக ஓடி போகல. ஐயோ இவன் மாட்டிக்கிட்டான், இவன் கூட இருந்தால் நாமளும் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த பேஸ்னஸ், அந்த கேவலமான புத்தியிலெல்லாம் ஓடி போகலை. பட் ஆஸ் ஐ ஆஃப்டர் டிஸ்கவர்ட், அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது. இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அ ரிமோட் பிளேஸ் இன் விச் டு லீன் அகெயின்ஸ்ட் த ஹால் அண்ட் லாஃப். எங்கேயாவது தனியாக ஓரமாக யாரும் இல்லாத இடத்துல போய் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு வரணும். செவுத்தில் நல்லா லீன் பண்ணினா சாஞ்சு நல்லா சிரிச்சிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி அவன் போயிருக்கான். இப்போ கைண்ட்லி சப்போர்ட்டுக்காக திரும்பி பார்க்குறான். ஃப்ரெண்டை காணோம். ஃப்ரெண்டு அவனுக்கு பயந்தெல்லாம் ஓடி போகலை. இவன் மாட்டிக்கிட்ட சுச்சுவேஷன் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற சின்ன கலாட்டாக தான் இது. எங்கேயாவது இவன் தப்பு பண்ணா டக்குன்னு ஓடி போய் சிரிச்சிட்டு, நல்ல வேலை அவன் முன்னாடி சிரிக்காமல் யாருமே இல்லாத இடத்துக்கு போய் செவுத்தில் சாஞ்சு சிரிக்கிறதுக்காக அவன் போயிருக்கான். Stunned and dashed as I was, I pulled myself together sufficiently to hold my card nonchalantly. I hope. நான்சலண்ட்லி அப்படின்னா அன்வில்லிங்லி, வில்லிங்லே இல்லாமல் ஏதோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. போயிட்டு டு கிளர் ஹூ கேம் ஃபார் millionaire collector's name, and then I said to pondering on the problem what to do next. Stunned and dashed as I was, and pulled myself together sufficiently to hand my card. அந்த கார்டை அவர் என்ன பண்ணணும், கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு நான் இந்த
பிக்சரை வாங்கிட்டேன் அப்படின்னு சப்மிட் பண்ணணும். சோல்டுன்னு அவங்க ஆல்ரெடி சீல் பண்ணிட்டாங்க. அப்படியே விருப்பமே இல்லாமல் நான்சலான்ட்லி ஐ ஹோப் அப்படி தான் நினைக்கிறேன். ஐ ஹோப்னா நினைக்கிற திங்க் ஐ பிலீவ்னு அர்த்தம். டு த கிளர்க் கிட்ட போய் ஹூ கேம் ஃபார் த மில்லினர்ஸ் கலெக்டர்ஸ் நேம். பெரிய பெரிய ஆளுங்களுக்காகவெல்லாம் வந்திருக்காரு அங்கே. அந்த இடத்துக்கு நானும் போகிறேன். அண்ட் தென் ஐ செட் டு பாண்டர் கீப் ஆன் திங்கிங் ஆன் த ப்ராப்ளம் வாட் டு டூ நெக்ஸ்ட். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மாட்டிக்குவோமோ அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பிக்சர் ஆஃப்டர் பிக்சர் வாஸ் புட் அப் அண்ட் சோல்டு பட் ஐ saw none ஆஃப் தெம். இப்போ அடுத்தடுத்த பிக்சர் நிறையா போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் நான் எதையுமே பார்க்கலையே அப்படிங்கிறாரு. ஐ வாஸ் running over the names of uncles and other persons from whom it might be possibly to borrow but wasn't. நான் அப்படியே என் மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு அங்கிள், ஏதாவது ஒரு ஆண்ட், இல்லை ஏதாவது ஒரு ரிலேஷனில் நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்குமா, நம்மளை யாராவது வந்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே என்னுடைய மைண்டில் அவங்க இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒண்டரிங் இஃப் த மணி லெண்டர் ஹூ டாக் ஸோ கில்லிபிலி அபவுட் நோட் ஆஃப் ஹேண்ட் ஒன்லி ரியலி மீன் இட். கில்லிபிலி ஸ்மூத்தாக பேசுவாங்க இல்லையா ஃபினான்ஷியர்ஸ், அவங்க கிட்ட ப்ராமிசரி நோட் வாங்கிட்டெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஏதாவது பார்க்கலாமான்னு கூட யோசிக்கிறாரு. ஸ்பெக்குலேட்டிங்லி ஆன் த பாசிபிலிட்டி ஆஃப் கன்ஃபெஸிங் மை பாவர்ட்டி டு ஒன் ஆஃப் கிறிஸ்டிஸ் ஸ்டாஃப் அண்ட் ஹேவிங் த பிக்சர் புட் அப் எகெயின். இதெல்லாமே வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு கிறிஸ்டி ஸ்டாஃப்கிட்ட போய் என்னுடைய உண்மையான சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்னு நம்புறதுக்கும் யாரும் இல்லை, என்கிட்டையும் காசு இல்லை, இந்த மாதிரி ஃபினான்ஷியர்கிட்டையும் எங்கேயுமே போக முடியாது, வேறு வழியே இல்லைன்னு உண்மையை சொல்லிவிட்டு இந்த பிக்சரை திரும்ப டிஸ்பிளே பண்ண சொல்லலாமான்னுலாம் கூட யோசிக்கிறாரு. தட் வாஸ் த பெஸ்ட் வே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அண்ட் எட் ஹவு குட் ஐ டூ இட் ஆஃப்டர் ஆல் த அதர் பிட்ஸ் ஐ ஹேட் மேட். இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கொடுக்க முடியும்? அவர் போய் செய்யவே முடியாது இந்த வேலையை. ஏன்னா இவர் இந்த ஒரே ஒரு ஆக்ஷனில் மட்டும் கலந்துக்கிட்டு இருந்தாருன்னா இவர் என்ன பண்ணுவாங்க, இதைய ஒத்துக்குவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை அடுத்த அமௌண்ட் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன நம்பர்னு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் எல்லா இடத்துலையும் இவர் ஆக்ஷன் பிட் பண்ணியிருக்காரு. ஏலம் ஆக்ஷன் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம் போய் பிட்டிங் பண்ணியிருக்காரு, ஏலம் கூறிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணணும்? சப்போஸ் இதை மட்டும் போய் சொன்னேன்னா அழகாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. The staff looked so prosperous and unsympathetic and no one would believe it was a mistake. யாருமே தெரியாமல் பண்ணிட்டேன்னு கொஞ்சம் கூட சிம்பத்தைஸ் பண்ணவே மாட்டாங்க. அன்சிம்பத்தட்டிக்காக இருப்பாங்க, கொஞ்சம் கூட அனுதாபமே பட மாட்டாங்க, போட்டு உதைப்பாங்க. அண்ட் ஜெனுவன் மிஸ்டேக் ஆஃப் சச் அ கைண்ட் வுட் ஹாவ் பீன் ரெக்டிஃபைட் அட் ஒன்ஸ். இந்த மாதிரி ஜெனுவன் மிஸ்டேக்கெல்லாம் ஒன்ஸ் ரெக்டிஃபை பண்ணணும். ஆனால் என்ன பண்ணல, இவர் பண்ணலை. Meanwhile, the sale came to an end, and I stood on the outskirts of the little knot of buyers round the desk who were writing checks and giving instructions. Meanwhile, அதே சமயத்தில் சேலெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் பணம் கட்டுறதுக்கு நின்றுட்டுருக்காங்க. அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் அந்த பார்டர் லைனில் நிற்கிறாரு. இப்போ என்ன பண்ணணும், பணத்தை கட்டியே ஆக வேண்டிய சுச்சுவேஷன். ஒவ்வொருத்தரும் அப்படியே பிஸியாக செக் எழுதிட்டுருக்காங்க. ஆஃப் த லிட்டில் நாட்ஸ் ஆஃப் பையர்ஸ் ரவுண்ட் த டெஸ்க். நான் முன்னாடி கொடுக்குறேன், நீங்கள் முன்னாடி கொடுங்க, இல்லை நான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போயிடுறேன். அந்த மாதிரி பணம் கொடுக்கறதுக்கு அப்படியே போட்டி போடுறாங்க. ஹூ வேர் ரைட்டிங் செக்ஸ் அண்ட் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நேச்சுரலி ஐ ப்ரிஃபர் டு பி த லாஸ்ட். இந்த கூட்டத்தில் நம்ம லாஸ்ட்டாக நின்றுக்குவோம். அதுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இட் வாஸ் தேர் தட் ஐ வாஸ் ஜாயின் பை மை ஃப்ரெண்ட். இப்போது அங்கே விட்டுட்டு போன ஃப்ரெண்டு இப்போ தான் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து நிற்கிறாரு இவர்கிட்ட. பட் ஒன்லி ஃபார் அ மூமெண்ட், கொஞ்ச நேரம் தான். ஃபார் ஆன் அ லுக் அட் மை ஃபேஸ் ஹீ ராம்டு ஹிஸ் ஹேண்ட்கர்ச்சீஃப் இன் ஹிஸ் மவுத் அண்ட் எகெயின் டிஸப்பியர்ட். அவன் ஃப்ரெண்டுனால இவரை ஃபேஸ் பண்ணவே முடியல. இவரோட ஃபேஸை பார்த்த உடனேயும் கொஞ்சம் அனுதாபமெல்லாம் பண்ணல, கர்ச்சீஃப் அவசரமாக எடுத்து வாயில் பொத்திட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓடி போயிடுறாரு. எலோன் ஐ வாஸ் டு ட்ரீ திஸ் ஆஃபுல் ப்ரைட். அப்படின்னா டு புட் அப் வித் ஒன்ஸ் ஃபேட். என் விதி நானே தான் பார்க்கணும், இவனையெல்லாம் கூட்டு வந்தேன் பாரு அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ட்ரீ திஸ் ஆஃபுல் worried அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஐ ஹாவ் நெவர் ஃபெல்ட் சச் அ ஃபூல் ஆர் ஹேட் கால்டட் ஃபீட் இன் ஆல் மை லைஃப். இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் நான் என்னோடய லைஃப்பில் பார்த்ததே இல்லை அப்படின்னு யோசிக்கிறேன். ஐ பிலீவ் ஐ ஷுட் ஹாவ் வெல்கம்ட் அ ஃபயரிங் பார்ட்டி. நல்ல நெருப்பில் போட்டு எரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டி இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டி நான் கூப்பிட்ருக்கணும். நான்
தெரியாமல் இவனை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டுன்னு திட்டிகிட்டே இருக்கார் மனசில். And then the unexpected happened, and I realized that a career of gratitude sometimes has rewards beyond the mere consciousness of virtue. A voice at my ear suddenly said, "Beg pardon, sir, but was you the gent that bought the big Dobikini?" I admitted it. And then the unexpected happened. எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. அவர் உணர்றார் அதைய. அவருடைய கெரியர், அவருடைய லைஃப்பில் ரெக்டிடியூட் அப்படிங்கிறது ஹானஸ்டி, குட் பிஹேவியர் சம்டைம்ஸ் ஹேஸ் ரிவார்ட் பியாண்ட் த மியர் கான்சியன்ஸ் ஆஃப் வாட்ச். குட் குவாலிட்டி, வாட்சுங்கிறது குட் குவாலிட்டி. நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் பண்ணியிருப்போம். அது நம்ம உண்மையாகவே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்மளுக்கு ரிவார்டாக வந்து அமையும் அப்படிங்கிறத நான் அந்த நேரத்தில் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கடைசியாக நிற்கிறாரு அந்த பே பண்ணுற இடத்துல. கடைசியாக நிற்கும்போது எவ்வளோ நேரம் அவர்னால சமாளிக்க முடியும்? எல்லா இடத்துலையும் போய் ஏலம் எடுத்திருக்காரு. அந்த எல்லா இடத்துலையும் ஒரு இந்த ப்ரைஸ் அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கும்போது இவங்க தெரிஞ்சே தான் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றா அடி போடுவாங்க, இல்லைனா இம்ப்ரிசன்மெண்ட் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு பெரிய அவமானம் நடக்கும். இதிலிருந்தெல்லாம் அவரே காப்பாற்றிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் ஒரு வாய்ஸ் அவருக்கு கேட்குது, "பெக் பாடன் சார்" அப்படின்ட்டு. "பட் வாஸ் யூ த ஜென்ட்?" நீங்கள் தான் அவரா அந்த டாபிக்னி பிக்சரை வாங்கினது அப்படின்னு கேட்குறாரு. ஐ அட்மிட்டட்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. "Well, the gent who offered 4,000 guineas wants to know if you will take 50 guineas for your bed." "வெல்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாஸ் விட்டுட்டு அந்த ஜென் 4,000 சொன்னார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 50 கினிஸ் உங்களுக்கு சேர்த்து தர்றாராம். அந்த பிக்சரை நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆல்ரெடி ஏதோ நம்மளுடைய ஆத்தர்கிட்ட 4,050 இருக்கிற மாதிரியும், அவர் அது கொடுத்து வாங்கிட்ட மாதிரியும், இல்லை அவர் கையில் வச்சுக்கிட்டு வாங்குறதுக்கு ரெடியாக நிற்கிற மாதிரி இன்னொரு 50 சேர்த்து தரோம், அந்த பிக்சர் எங்களுக்கு தந்துடுறீங்களான்னு கேட்குறாரு அவருன்னு சொல்லி வந்து அந்த மெசஞ்சர் சொல்கிறாரு. "இஃப் எவர் அ மெசஞ்சர் ஆஃப் த ஹை காட்ஸ் wore a green baize apron and spoke in husky cockney tone, this was he. I could have embraced him and wept for joy. Would I take 50 guineas? Why, I would have taken 50 farthings." If ever a messenger, அப்படியே கடவுள் தூதர் யாராவது ஒரு க்ரீன் கலர் ஏப்ரன், அவர் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு போல், அதனால் அந்த க்ரீன் கலர் ஏப்ரனில் வந்து அந்த காக்னி வாய்ஸில், அந்த நார்மல் வாய்ஸில், நார்மல் ஸ்லாங்கில், ஹஸ்கியான ஒரு வாய்ஸில் அப்படியே, "நீ ஏப்பா கவலைப்படுற, உன்னோட பிக்சரை வாங்கிக்கிறேன் நான்" அப்படின்னு யாராவது சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணி கட்டி பிடிச்சி சந்தோஷத்தில் ஆன்னு கத்தலான்னு அவருக்கு ஒரு திங்கிங். "would I take 50 guineas? Why, I would take an 50 farthings." ஏன் அவ்வளவு கம்மியான அமௌண்ட் நான் எடுத்துக்கணும்? அப்பவும் அவர் கெத்தை விட்டு கொடுக்காம, "என்ன 50 மட்டும்தான், நான் இந்த பிக்சரை விட்டு கொடுக்கறதுக்கு வெறும் 50 தான் அவங்க தருவாங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. "பட் ஹவு நியர் த சர்ஃபேஸ் அண்ட் ரெடி even in the best of us is worldly guile. Is that the most he would offer?" I had the presence of mind to ask. But how near the surface and ready even in the best of us? நம்மளுக்கு பிடிச்ச நல்ல விஷயத்த ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக நான் இப்போ எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அது அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்னிங்காக கையிலாக கேட்குறாரு. "இஸ் தட் த மோஸ்ட் ஹீ வுட் ஆஃபர்?" இவ்வளவு தான் அவர்னால அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா இவ்வளோ கம்மியான அமௌண்ட் தான் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஐ ஹேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் டு ஆஸ்க். அந்த இடத்துல எனக்கு மூளை வேலை செஞ்சது பாருங்க அப்படின்னு இவ்வளோ நேரம் இருந்த டென்ஷன்லாம் போயிட்டு பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. "It's not for me to say," he replied. "No arms in trying for a bit more is there." இது என்னோட இதெல்லாம் அவங்க சொன்னாங்க, அதனால நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். "Tell him I'll take 100 and said I got it." ஒரு 100 கினிஸ் கொடுத்துட்டு வேணா எடுத்துக்க சொல்லுங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "When I found my friend, I was laughing too, but he became grave at once on seeing the check. 'Well, I am hanged,' he said. 'Of all the luck, well, I am hanged. When I find my
ஃப்ரெண்ட். இப்போ என்னோட ஃப்ரெண்ட பார்த்து நானும் அவன மாரியே சிரிச்சேன். அவனும் சிரிச்சான், நானும் சிரிச்சேன். ஆனா அந்த செக்க பார்த்தோனே அப்படியே கிரேவ்னா அப்படியே ஒரு மாரி சீரியஸ் ஆயிறாரு. எப்புட்றா இவனுக்கு இந்த எந்த வேலையுமே செய்யாம ஒரு 100 கினிஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, "வெல் ஐ அம் ஹேங்க்ட்." ஓ! போச்சு மாட்டிக்கிட்டேன் இவன்கிட்ட அப்படிங்கிற மாரி பார்க்குறாரு. ஹி செட், "ஆஃப் ஆல் த லக், வெல் ஐ அம் ஹேங்க்ட்." தென் ஹி செட், "டோன்ட் ஃபர்கெட் தட் இஃப் இட் ஹேடன்ட் பீன் ஃபார் மீ, யூ வுடன்ட் ஹேவ் கம் இன்டூ கிறிஸ்டீஸ் அட் ஆல்." இப்ப இவ்வளோ நேரம் ஆளையே காணோம். இப்ப வந்து என்ன சொல்றாரு, ஒரு மாரி அழகா சொல்றாரு, "கிறிஸ்டிக்குள்ளயே நீ வந்திருக்க மாட்டேனா, இல்லன்னா நான் சொன்னதுனால தான் நீ வந்த. நான் இப்ப வந்ததுனால தான் இவ்வளோ சம்பாரிச்சேன்." அப்படின்றாரு. "ஐ ஷால் நெவர் ஃபர்கெட்." கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன்டா இந்த விஷயத்த. இந்த இந்த டேவ நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு இவரு ஆத்தரும் சொல்றாரு. ஐ செட், "இட் இஸ்ன்ட் indelibly branded in letter of fire on my heart. My hair hasn't gone white, has it?" இது indelible-ஆ cannot be rubbed out or removed. indelible அப்படின்னா இது வந்து என்னுடைய ஹார்ட்லேருந்து எப்பயுமே மறையவே மறையாது. இந்த இன்சிடென்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா என்னுடைய ஹார்ட்ல ஃபயர்ல எழுதுனா எப்படி அழியாதோ அந்த மாரி ஸ்ட்ராங்கா என்னுடைய ஹார்ட்ல பதிஞ்சிருச்சு. மை ஹேர் ஹேசன்ட் கான் ஒயிட் ஹேஸ் இட்? என்னோட முடி எதுவும் நரைச்சு போகலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோட இந்த லெசன முடிச்சுட்டாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோன்னா, எவ்வளவு தூரம் சீரியஸா போனாலும் கடைசியா ஒரு காமிக்கா, ஒரு ஃப்ரெண்ட்லியா முடிப்போம் இல்லையா? அந்த மாரி அவர் முடிச்சுட்டாரு. அந்த அளவுக்கு அவருக்கு டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னும் நாம எடுத்துக்கலாம். இல்ல இவ்வளவு வயசாயிருச்சா, நான் எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிட்டேன் அந்த சிச்சுவேஷன, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எவ்வளவு அழகா இதில கிடைச்சது அப்படிங்கிற மாரி ஒரு சென்ஸ்ல கூட நாம இத எடுத்துக்கலாம். அபௌட் த ஆத்தர். எட்வர்ட் வெரால் லூகாஸ் 1868 to 1938. 1868ல பிறந்திருக்காரு. 1938ல பாஸ்ட் அவே ஹி வாஸ். அண்ட் இங்கிலீஷ் ஹியூமரிஸ்ட். ஹியூமரிஸ்ட்னா தெரியும். நவரசங்களும் கொடுக்கிறவர். எஸ்ஸேயிஸ்ட் கட்டுரை எழுதுபவர். பிளேரைட் நாடகங்கள் எழுதுபவர். பயோகிராஃபர் ஒருத்தருடைய வாழ்க்கைய பத்தின வரலாறு எழுதுறவங்க. பப்ளிஷர் பப்ளிஷ் பண்ணுறவங்க. பொயட் கவிஞர். நாவல் எழுதுறவங்க. ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் எடிட்டரும் கூட. பார்ன் டு அ குவாக்கர் ஃபேமிலி. குவாக்கர் ஃபேமிலி அப்படின்றது ஒன் ஆஃப் த கம்யூனிட்டி இன் கிறிஸ்டின். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா? அதில் குவாக்கர் ஃபேமிலி. இப்போ அந்த குவாக்கர் அப்படிங்கிற ஒரு இது அப்படியே காணாமையே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஆன் த ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் லண்டன். லண்டனில் ஒரு அவுட்ஸ்கர்ட்டில் பிறந்திருக்காரு. ஒரு இடத்துல கொஞ்சம் அவுட்டரான பிளேஸில் பிறந்திருக்காரு. லூகாஸ் பிகேன் ஒர்க் அட் த ஏஜ் ஆஃப் 16 வயசுலேயே அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அப்பண்டஸ் டு அ புக் செல்லர் கிட்ட. ஆஃப்டர் தட் ஹீ டர்ன் டு அ ஜேர்னலிசம். புக் செல்லர் கிட்ட அவர் ஒர்க் பண்ணதுனாலேயே என்னமோ அழகாக ஜேர்னலிசம் பத்திரிக்கையில் வந்துட்டார். அண்ட் ஒர்க்ட் ஆன் த லோக்கல் பேப்பர்ஸ் இன் பிரிங்டன் அண்ட் தென் ஆன் லண்டன் ஈவினிங் பேப்பர்ஸ். பிரிங்டன் பேப்பர் அண்ட் தென் லண்டன் ஈவினிங் பேப்பர்ஸ்லாம் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஜேர்னலிஸ்டாக. ஹீ வாஸ் commissioned to write a biography of Bernard Barton, the Quaker poet. குவாக்கர் பொயட்டுக்கு அவர் பயோகிராஃபி எழுதுறதுக்காக அவரை கூப்பிட்ருக்காங்க. திஸ் லெட் டு ஃபர்தர் கமிஷன்ஸ் இன்க்ளூட்ஸ் த எடிட்டிங் ஆஃப் த ஒர்க் ஆஃப் சார்ல்ஸ் லாம்ப். இதுக்கப்புறம் அப்படியே லைனாக ஒவ்வொரு பொயட்டுடைய லிங்க் அவருக்கு கிடைச்சிது. சார்ல்ஸ் லாம்ப். லூகாஸ் ஜாயின்ட் த ஸ்டாஃப் ஆஃப் த ஹியூமரஸ் மேகசின் பஞ்ச் இன் 1904 அண்ட் ரிமைண்ட் தேர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அந்த மேகசின்லேயே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேகசின் பஞ்ச் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேயே அவருடைய லைஃப்பை முடிச்சிடுறாரு. ஆனால் அவ்வளவுமே அவர் கமிஷன் பண்ணது, எடிட் பண்ணது எல்லாமே லிட்ரேச்சர் பீப்புளுக்காக. He was a prolific writer, most celebrated for his short essays. ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். அவருடைய ஷார்ட் எஸ்ஸேஸ்க்காகலாம் அவர் ரொம்ப ரொம்ப அப்படியே பாராட்டி புகழ்ந்து கொண்டாடினாங்க. பட் ஹீ ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் வேர்சஸ், நாவல்ஸ் அண்ட் பிளேஸ். அது மட்டும் ஷார்ட் எஸ்ஸேஸ் மட்டும் இல்லாமல் வேர்சஸ், நாவல்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. பிளேஸ் நாடகங்களும் நிறையாவே எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இவர் அழகான ஒரு லிட்ரரி பர்சன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக இதிலேருந்து தெரியுது. தேங்க்யூ.